இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இமேஜ் எடிட்டிங் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஃபோட்டோ உள்ள போங்க. எந்த இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணி போகிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னுடைய ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து எப்படிலாம் எடிட் பண்ணுறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். எஃபெக்ட்ஸ் உள்ள போங்க. எஃபெக்ட்ஸ் உள்ள போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ எதுனா கிளிக் பண்ணிடலாம். நான் இப்போ என்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன், சூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து தெளிவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, வெக்னேட் கொடுக்குறேன். அதாவது ஃபோட்டோவை சுற்றி கொஞ்சம் ஷேடோ அடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து வெக்னேட் கொடுக்குறேன். வெக்னேட் கொடுத்து நான் எந்த அளவுக்கு ரேஷியோ வைக்கணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரேஷியோ கிளிக் பண்ணுங்கள். ஒரு 29:67 வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன், மேலே டிக் ஆப்ஷன் கொடுக்குறேன். டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து அதாவது ஸ்டிக்கர்ஸும் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத நம்ம இமேஜுக்கு வந்து ரீடச்சும் கொடுக்கலாம். இப்போ நான் ரீடச் கொடுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரீடச்சில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளீச், அதாவது இமேஜுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபோட்டோ வந்து அதாவது பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் எப்படி வந்து நான் ரீகரெக்ஷன் பண்ணுறத வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சைஸ் எந்த அளவுக்கு கிளிக் பண்ணுறோம் அந்த அளவுக்கு கிளிக் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ நான் வந்து ஒரு 35 வச்சுட்டு அந்த இடத்துலலாம் வந்து என்ன பண்ணுறேன்னா லைட்டாக ஷேட் பண்ணுறேன். நான் ஷேட் பண்ணுற மாதிரியே ஷேட் பண்ணுங்கள். இப்போ தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் இருந்த ஃபோட்டோக்கும் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து மாறுது, அதாவது சேஞ்ச் ஆகுது. அங்கே பாருங்கள், தெளிவாக தெரியுதா? இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஷேட் பண்ணுற மாதிரி ஷேட் பண்ணுங்கள். அடுத்து டிக் ஆப்ஷன் கொடுங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், ஸ்மூத் உள்ள போயிட்டு எந்தெந்த இடம் தேவையோ நான் வந்து அதாவது ஸ்மூத் வந்து ஒரு 70 வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நானே வந்து ஓனாக ஸ்மூத் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ப்ரெஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 12 இல்லை 13 வச்சுக்கோங்க. வச்சுட்டு எந்தெந்த இடமோ அந்தந்த இடத்துக்கு தேவையான இடங்களில் வந்து நான் ஷேட் பண்ணுற மாரி கரெக்டாக ப்ரெஷ் பண்ணுற மாரி நான் கரெக்டாக தெளிவாக இமேஜில் வந்து ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணிட்டீங்கன்னா எந்தெந்த இடம் கரெக்டாக இல்லையோ அந்தந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். நான் ஷேட் பண்ணுற மாதிரியே ஷேட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஹேர் கலர் வந்து பண்ண போகிறேன். ஹேர் வந்து இப்போ என்ன பண்ணால் ப்ளூ கலர் இருக்குது ஹேரு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பிளாக் கலர் ஹேர் கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும், அதாவது ரொம்ப கலர் டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கம்மி பண்ணிவிட்டு சொல்யூஷன் கீழே வந்து சொல்யூஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் வந்து மீசை அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வைக்க போகிறேன்னா ப்ரெஷ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைஸு ஒப்பாசிட்டி இருக்கும், ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும். சைஸு மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நான் வந்து அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாத ஹார்ட்னஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணினா கலர் இன்னும் கொஞ்சம் டார்க்காகவும். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த அளவுக்கு சைஸ் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு. நான் வந்து மீடியமான அளவுக்கு தான் சைஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு ஸ்கின் டோன் உள்ள போகிறேன். ஸ்கின் டோனில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஸ்கின் டோன் தேவையோ, அதாவது நான் வந்து 3ஆவதாக இருக்க கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுருக்கேன். ஒப்பாசிட்டி கம்மியாக வச்சுட்டு சைஸ் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கலர் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கலர் தேவையோ அந்த ஆப்ஷன் கலரை நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை கொஞ்சம் லேஸாக பிளாக் கலராக இருக்குன்னா ஸ்கின் டோன் வந்து இந்த 1 2 3 4 5 6 7 8 9ஆவதாக இருக்குது பாருங்கள், அதை லைட்டாக அந்த ஸ்கின் டோனை கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு எந்த ஸ்கின் டோன் தேவையோ அந்த ஸ்கின் டோன் அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இமேஜ் அழுத்தி பிடிக்கிறேன். தெளிவாக முன்னாடி இந்த இமேஜுக்கும் இப்போ மாறின இமேஜுக்கும் தெளிவாக தெரியும் எந்தெந்த இடம்லாம் வந்து மாறி இருக்குது, எந்தெந்த இடம் மாறலைன்றது வந்து நீங்கள் வந்து இமேஜை லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் சும்மா இப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா அதுலேருந்தே தெரியும். ஓகே, செட் ஆகிடுச்சு. தெளிவாக தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னே இருந்த இமேஜுக்கும் இப்போ இருக்கிற இமேஜுக்கும்.
அடுத்து என்ன பண்ண போகிறோம், டிக் ஆப்ஷன் கொடுங்க. மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ டாட் மாற்றுறது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ப்ளீச் இருக்குது, அப்புறம் வந்து அதாவது ஐ பிளர் இருக்குது, ஐ வந்து மாற்றுற மாதிரி அந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எது வேணுமோ எது வேணாலும் கரெக்டாக இருக்கும். அடுத்து எஃபெக்ட்ஸ் போங்க. எஃபெக்ட்ஸில் போய் ஹெச்டிஆர் போட போகிறேன், அதாவது ஃபோட்டோ வந்து ஹெச்டி ஆக போகிறேன். அதில் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அதில் மல்டிப்ளேயர் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த நார்மல்லே வந்து அன்ஷார்ப் வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சிட்டு பிளர்ரையும் குறைச்சிட்டு ஃபேட் வந்து, அதாவது இமேஜ் வந்து ஃபேட் கிளிக் பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து இமேஜ் ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு பிளர்ராகவே தெரியும். ஸோ அதனால் ஃபேடை கிளிக் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் லைட்டாக வந்து இமேஜை வந்து அதாவது இரேஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இரேஸ் பண்ணுறது எதுக்குன்னா, ஹெச்டிஆர் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுன்னா ரொம்ப டார்க்காக தெரியும் முடிஞ்சு. ஸோ அதனால் வந்து இரேஸ் பண்ணுறேன். நான் இரேஸ் பண்ணுற மாதிரி இரேஸ் பண்ணுங்கள். இரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுங்க. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துறீங்களா, ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, நிறைய அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுமாரி உங்களுக்கு இதோ பாருங்க, அதாவது பிளர் ஆப்ஷன் இருக்குது. பிளர் ஆப்ஷனும் கிளிக் பண்ணலாம். ஆனால் நான் பிளர் ஆப்ஷன் எனக்கு வேண்டாம், பட் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபோக்கஸ் பிளர் அது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடம் உங்களுக்கு ஃபோக்கஸ் தேவையோ அந்த இடம் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் வைக்கிறேன். ஃபோக்கஸ் வச்சுட்ட உடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோவுக்கு ஃபுல்லாக அந்த எந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த இடத்த தவிர மீதி எல்லா இடம் மட்டும் பிளர் ஆகும். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எனக்கு பிளர் ஆப்ஷன் தேவையில்லை. ஸோ அதனால் நான் இன்ட்டு கொடுத்துட்றேன் மேலே. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, லென்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்ஸ் உள்ள போயிட்டு லென்ஸை ஆட் பண்ண போகிறேன். லென்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன். ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடம் தேவையோ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு ஒரு மூலையை ஓரமாக செட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் இமேஜுக்கும் ஓரளவுக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போது பக்காவாக இருக்கும். ஸோ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் தேவைனாலும் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணலாம். நான் ஸ்டிக்கர்ஸ் இதில் ஆட் பண்ணல. ஸோ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து ஏரோ மார்க் கிளிக் பண்ணி கேலரி கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக எடிட்டிங் கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.